தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் சவுண்டப்பூர் ஊராட்சிக்கு சொந்தமான அந்த ஊரில் இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். எந்தவித குழப்பமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அந்த கிராமம். ஆனால் அங்கே சென்ற ஆண்டு பஞ்சு பீபி தர்கா என்று ஒரு தர்காவை கட்டுவதற்கு தொடங்கினார்கள். பஞ்சு பீபி தர்கா. அந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கும் மற்றும் அரசு புறம்போக்குக்கும் சொந்தமான இடம். அந்த தர்கா நிர்வாகத்திற்கும் அந்த இடத்திற்கும் சிறிதும் சம்பந்தம் இல்லை. அந்த ஊரிலே அதிகமாக இந்துக்கள் வசிக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் 1-2 குடும்பம் தான் இருக்கிறது. அங்கே மிகப்பெரிய அளவிலே அந்த அரசு புறம்போக்கு இடத்தெல்லாம் வளைச்சி போட்டு அதை தன்னகத்தே ஆக்கிக் கொள்வதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து இந்த தர்கா கட்டுமான பணியிலே ஈடுபட்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம், சவுண்டப்பூர் கிராம மக்கள் எல்லாம் இந்து அதிரடிப்படை மாநில தலைவர் ராஜகுரு தலைமையிலே திரண்டார்கள். அந்த கட்டுமானத்தை நிறுத்தினார்கள். அதன் மூலம் வேறு எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக காவல்துறை செயல்பட்டு தாசில்தார் வட்டாட்சியர் தலைமையிலே அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலே நடந்து எல்லாரும் ஏகமனதாக தீர்மானம் என்ன போட்டார்கள்? இது அரசு புறம்போக்கு, நெடுஞ்சாலை புறம்போக்கு இடம். ஆகவே இந்த கட்டுமானத்தை அப்படியே நிறுத்திவிட வேண்டும். நல்லா கவனிக்கணும். கட்டுமானத்தை நிறுத்திவிட வேண்டும். மேற்கொண்டு ஒரு செங்கல்லை கூட வைத்து கட்டக்கூடாது என்பது அந்த அமைதி பேச்சின் தீர்மானம். ஆனால் இவர்கள் கொஞ்ச நாள் ஆற போட்டு இப்பொழுது தன் வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஜாதிய ரீதியாக வருகிறார்கள். அந்த பிரச்சனைக்குரிய இடத்தில் ஒரு பிளக்ஸ் போர்டு வைக்கிறார்கள். பஞ்சு பீபி தர்கா என்று பாதுகாப்பு கமிட்டி என்று அந்த பிளக்ஸ் போர்டு சொல்கிறது. அதிலே 50 முஸ்லிம் பெயர்கள் இருக்கிறது. ஆனால் முடிவிலே இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதியை போட்டு அந்த ஜாதி அந்த பீபி தர்காவை பாதுகாக்க களத்திலே இறங்கினது மாதிரி போட்டு அந்த விஷம வேலையை செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் அங்கே அமைதியாக வாழுகின்ற இந்துக்கள் மத்தியிலே ஜாதி கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டார். ஊர் மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். காவல்துறையிலே புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக அந்த வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர் அகற்றப்பட்டுள்ளது. மகிழ்ச்சி. காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதற்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். 2 குடும்பம் மட்டும் இருக்கின்ற அந்த ஊரிலே ஏக்கர் கணக்கிலே புறம்போக்கு இடத்தை வளைத்து போடுவதற்காக திட்டமிடுகிறார்கள். ஆகவே அரசு தலையிடணும், தாசில்தார் தலையிடணும், கலெக்டர் தலையிடணும். ஜாதி கலவரம் வராமல் தடுப்பதற்கான முயற்சி அத்தனையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.